உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமானை இந்த வழக்கில் எப்படியாவது கைது செய்யணும் காவல்துறை அப்படின்னு இந்த அரசு அழுத்தம் கொடுத்தது. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஐயாவுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். யாரு? மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். ஐயா வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இந்த ஐயாவுக்கு பரிசு கொடுக்கிறதுக்காக அண்ணன் சீமானை இன்று கைது செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் அரசு என்று முழுமையாக வேலை செய்தது. ஆனால் அது எந்த இடத்துல கை தவறி போனது, எந்த இடத்துல மடைமாற்றப்பட்டது, ஏன் முடிவு பின்வாங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஐயாவுக்கு நேற்று தினம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் விசாரணை நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட பிறந்தநாள் விழா, 72வது பிறந்தநாளுக்கான பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டாடி இருக்கக்கூடிய வேளையில ஒரு வலையொலியில கூட ஐயாவோட இதை வந்து முதன்மை செய்தியா போடல, வலையொலியில நேரலையில காட்டல. ஏதோ செய்தி ஊடகம், காட்சி ஊடகமா வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியில வேற வழி இல்லாமல் ஊடக அழுத்தத்தின் காரணமாக காட்டினாங்களே தவிர ஊடகத்துல காட்டவே கிடையாது, வலையொலி ஊடகத்துல காட்டவே கிடையாது. முழுக்க முழுக்க காலையில அண்ணன் தர்மபுரியில கலந்தாய்வு முடிச்சுட்டு அங்கிருந்து நேரடியா வந்து சேலம் போனாரு. அங்க பேட்டி கொடுத்த பிறகு சேலத்துல ஏர்போர்ட்ல நின்று பேட்டி கொடுக்குறாரு, தர்மபுரியில அங்க முடிஞ்ச பேட்டி கொடுக்குறாரு. அதை லைவ்ல காட்டுவாங்க. அதன் பிறகு சேலத்துல வந்து ஏர்போர்ட்ல வந்து நிக்க விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துட்டு நேரடியா வராரு, சென்னை வராரு. சென்னை வந்த பிறகு திரும்பவும் பேட்டி கொடுத்துட்டு திரும்பவும் போறப்ப இது வரைக்கும், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி ஒரு இதோ அம்மா வந்து கொண்டிருக்கிறார், போயஸ் கடல் வந்துட்டார், இதோ வலசரவாக்கம் வந்துட்டார், இதோ அந்த ஆற்றில் குறுக்கே இருந்த ஒரு கட்டை இருந்தது, கட்டை அகற்றப்பட்டது, இதோ வந்து கொண்டிருக்கிறார் அம்மா அப்படின்னு செய்தி போட்டவங்க இன்னைக்கு முதல் முறையாக ஒரு மான தமிழனுக்கு, ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு மா வீரனுக்கு செய்தி போடுது. இந்த ஊடகம் என்ன செய்தி போடுது அப்படின்னா, நேரடியா தர்மபுரியில இருந்து கலந்தாய்வு முடிச்சு ஏர்போர்ட் சேலம் வராரு, சேலத்துல ஏர்போர்ட்ல நிக்கிறாரு, ஏர்போர்ட்ல அங்கிருந்து நேரடியா சென்னை வந்துட்டாரு. சென்னையில இருந்து நேரலையில இந்த ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து காட்டினாங்களோ அதே போல காணொலி வச்சுக்கிட்டு இந்த அரசு இயந்திரம், அதாவது யாருன்னா இந்த ஊடக இயந்திரம் அதை காட்டிட்டு வருது. அப்ப அண்ணன் எந்த அளவு வளர்ச்சியில இருக்காரு. அப்ப இதை பார்த்து இந்த திமுக அரசு ஐயா ஸ்டாலினுக்கும் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆட்டம் நடுங்கி போச்சு. என்னடா அது, என்னதான் இருந்தாலும் இந்த பாகுபலியில 1000 தான் இருந்தாலும் அரசனா இருக்கிறவர் யாருன்னா பல்வாழ் தேவனா இருப்பாங்க. அங்க வந்து அமைச்சராக வகையில் இருக்கக்கூடியது நம்ம பாகுபலியா இருப்பாப்ல. என்னதான் இருந்தாலும் மக்கள் பாகுபலி பேர் சொன்னா எப்படி ஒரு உற்சாகம் வந்ததோ அதுக்கு மேலாக அண்ணன் சீமாவோட நிலைமை என்ன நடக்க போது, அடுத்தது அண்ணன் கைதாகுவாரா அப்படிங்கிற பரபரப்புல அங்க உறவுகள் அனைவரும் கூண்டாங்க. அது மட்டும் இல்லாம வெளி மாவட்டத்தில் இருக்கவங்க அந்த அதை விட்டு நகரல, என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இதை கண்ட இந்த ஐயாக்கு ஒரு நடுக்கம், ஐயோ போச்சு அப்படிங்கிற நடுக்கத்தின் பேர்னால வேற வழி இல்லாம கைது செஞ்சா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருவாரு. ஒருவேளை சீமான் சொன்ன மாதிரி நம்ம அப்பா கருணாநிதி அவரை வந்து தலைவராக்குனாரு, நம்மளும் நீ நானும் எதுக்காக சேர்ந்துக்கிட்டு உதயநிதி இதாக்கணும், ஐயா ஸ்டாலின் அவர் எதுக்கு முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்குல இதை கைவிடுறாரு. வேணா விடுங்க, நீ பிறந்த நாள் பரிசு கொடுத்துருவ, அவரை கைது பண்ணி 2 நாள் உள்ள வச்சிருங்க, அது எனக்கு பெரிய விடயம் கிடையாது. ஆனா அந்த பையன் திரும்ப வந்து என்ன அடின்னு சாணியில முக்கிய அடிக்காத குறையா அடிப்பான் வார்த்தைகள்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பயத்துல விட்டுட்டாங்க. இது சத்தியம். அப்ப இந்த அரசு நடுங்குது. வெறும் வந்து ஒரு கவுன்சிலர் இல்ல, ஒரு பெரிய ஒரு அமைச்சர் இல்ல, ஒரு எம்எல்ஏ இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் இல்ல, பார்லமெண்டத்தில் இல்ல, உறுப்பினரா யாரும் இல்ல, என்ன நீங்க பெரிய கட்சி நடத்துறீங்க பேரை சொல்ல தயங்கக்கூடிய இந்த ஐயா ஸ்டாலின் அரசுக்கு தலைவலியாக யார் இருக்கிறாருன்னா அண்ணன் சீமான் இருக்காரு. ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் எல்லா கர்மாந்திரத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவன் இருக்கான் அப்படின்னா அது அண்ணன் சீமான். அது தலைவலி அமைத ஐயாக்கு. அதன் காரணமா வந்துதான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில இந்த குடைச்சலை கொடுக்கிறாரு. அவரு ரொம்ப நாளாவே அண்ணன் வெளிப்படையா அதை பேசணும்னு எதிர்பார்த்தது, அண்ணன் எங்கேயும் அடிச்சு நவுத்தி விட்டாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன அவங்க கூட நீங்க காதல் மலர்ந்ததா போனதா வந்துட்டாரு. காதலிச்சவை யாரும் வந்து அசிங்கப்பட்டு இருக்க மாட்டான். அந்த காதலுக்குங்கிறதே போல, கல்யாணங்கிற பேச்சுக்கும் போகல, அவங்க விரும்பிதான் வந்து கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சார். அவங்களாதான் போனாங்க. எனக்கு அதுக்கப்புறம் திருமணம் ஆகி எனக்கு பிள்ளைகள் இருக்கு, நான் ஒரு பெரிய தலைவரா இருக்கேன், அப்ப எனக்கு வந்து ஒரு அவமானம் கிடையாதான்னு அண்ணன் பேசியதை நான் வந்து என்ன நேற்றுக்கு வயசுக்கு வந்த பிள்ளை இன்னைக்கு தூக்கிட்டு போய் கற்பழிச்சு இது பண்ணனா அப்படின்னு அண்ணன் கேட்டார்ல, அது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குன்னு செய்தியாளர் கேட்டதுக்கு அண்ணன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்ட ஒவ்வொரு நாய்க்கும் இந்த வலையொலியில இருக்குது 5க்கும் 10க்கும்
அந்த திராவிட நாய்கிட்ட பிச்சை எடுத்து திங்கக்கூடிய இந்த நாய்ங்க, திராவிட அரசிட்ட பிச்சை எடுத்து திங்கக்கூடிய இந்த நாய்ங்க இந்த வேலையை இதோடு நிறுத்திக்கணும். அவங்களுக்கெல்லாம் செருப்பா அடிச்ச மாதிரி அண்ணன் பதில் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இவ்வளவு கேவலமா திட்டி விட்டாரு. ஏன் உனக்கு முகம் சுளிக்கக்கூடிய இவர்களுக்கு தன்னை எண்ணெய் பேசும் பொழுது உங்களுக்கு எல்லாம் மூஞ்சி சுளிக்கலையா, வேற எதுவும் சுளிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு காரி உமிழ்ந்து மூஞ்சில் திருப்பி விட்டாரு. இதுக்கு மேலே நீங்க வெள்ளையும் சொல்லையுமா தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு எதையா வந்து கக்க பக்க வெக்க கேடு. இது தனிப்பட்ட சீமான்கக்கூடிய அவர் தனிப்பட்ட வாழ்வில் கடந்த காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது அவருக்கும் அந்த சம்பவத்துக்குமானது. அது பொது வாழ்வியலுக்கு தேவையில்லாத ஒண்ணு. இப்போ உன் வீட்டுல உன் பிள்ளைங்க, உன் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு கேவலம் நடந்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து அவர் செஞ்ச குற்றம் நான் சொல்லவில்லை, அவர் செஞ்ச நியாயம் சொல்லவில்லை. வழக்கு போயிட்டு இருக்கு, விசாரணை வரும், உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பாலியல் குற்றவாளி அப்படின்னா நிரூபிக்கப்பட்டதா? ஒவ்வொரு ஊடகத்து மேலையுமே அண்ணன் வந்து வழக்கு தொடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். நீ எப்படி போடலாம்? அப்ப இந்த வேகம் இருக்குல்ல, இந்த கோபம் இருக்குல்ல, உட்காந்து எதையாவது போட வேண்டியது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இந்த பிரவீன் சொல்லக்கூடிய இந்த ஆய்வாளர் அவரோட பின்னணியை பார்க்கும் பொழுது நமக்கே ஆண்டு போற மாதிரி இருக்கு. உங்க அப்பா இறந்து தவறி போயிட்டாரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கலன்னா அதுக்காக நீங்க வந்து திமுக ஆதரிச்சு சீமான் அவர்களை கைது செய்ய ஒரு நோக்கத்தில் இருக்கிறது காரணம் என்ன? அண்ணன் கேடுகளை தான் வளச்சரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் வச்சு ஒட்டுறாங்க, சம்மன் விட்டுறாங்க, அதை கிழிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது வளச்சரவாக்கம் போச்சு பேச வேண்டியதானே? நீலாங்கரை காவல் நிலையம் எதுக்கு வந்து நீங்க பொங்கிட்டு வரணும்? அப்ப என்ன நோக்கம்? அந்த 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 சரகத்துக்கு நீங்க தான் வந்து அந்த இதுக்கு ஸ்டேஷன் நீங்க தான், நீலாங்கரைக்கு நீங்க தான் வந்து ஆய்வாளர். அதை வந்து இவ்வளவு ஒரு வேகமாக ஒரு அயோக்கிய தனத்தை பண்றதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் சொல்றாங்க பாவுபட்சிக்கு வந்து நீங்க பேரிகார்டு போட்டு கடையை காலி பண்ணவன்னு சொல்லி போட்டு கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல வழக்கறிஞருக்கு எதிராக பேசி அவங்க பிடிவாரண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து சம்மன் ஒட்டப்பட்டதா இல்ல அதை நீங்க கிழிக்காம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. இதை ஜாபர் ஷாதிக்கு குட்கா வழக்கில் கைதானவர் திமுகவில் இருக்கக்கூடியவருக்கு அவர் வழக்கில் கைதானவருக்கு நீங்க சமன் விட்டாங்களா? அவங்க தயார் கிழிச்சிருந்தாங்களே, அதை பேசப்பட்டதா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை கைது செஞ்சாங்களா? அப்ப அடக்குமுறையும் ஒடுக்குமுறை யார்கிட்ட திணிக்கிறீங்க? ஒரு தமிழ் தேசிய மதித்து உங்களுக்கு வலி தெரிய தலைவலி. தினந்தோறும் அண்ணன் சீமான் ஒவ்வொரு பேட்டியா கொடுத்து நம்மளை தூங்க விட மாட்டான், இவனாலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோங்கிற அச்சத்துல இந்த வேலையை நீங்க செய்றீங்க தொடர்ச்சியா. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா தான் அண்ணன் இன்னைக்கு வேற மாதிரி பேசி விட்டு போயிட்டாரு. அதான் நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம் சீமான் வந்து அப்படி இப்படின்னு. அவர் வாழ்வியல தனிப்பட்ட முறையில் நடந்ததை பொது வாழ்வியலை கொண்டு வர காரணம் என்ன? தலைவரை இந்த சமுதாயத்துக்கு, இந்த தமிழ் தேசியத்துக்கு, இந்த சமூகத்துக்கு இதனால ஏதாவது பயன் இருக்கா? அது அவர் தனிப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்க பேசக்கூடிய நீங்க இதே போல 100 வழக்கு மேல பொது வழக்கு வாங்கியிருக்காரு. அதையெல்லாம் அப்படி காட்ட முடியுமா? நீங்க லைவ் போட முடியுமா? தொலைச்சி அப்படின்னு தெரிய முடியுமா? அப்ப ஒருவனை எப்படியாவது ஒரு இடத்துல வீழ்ச்சி விடுவானா அப்படிங்கிற ஒரு போக்கு. ஏதோ இந்த பார்லிமெண்ட்டுக்கு இவங்களுக்கு இப்ப கொஞ்சம் இடையில புத்தி வந்திருக்கு அண்ணன் பேசின பிறகு. அதனால வந்து என்ன சொல்றாங்க, பாலியல் வழக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு திருமணம் செய்வதாக ஏமாற்றிய வழக்கில் அப்படின்னு மாத்திருக்கீங்க. அதுவும் காலையில அறிவாலயத்திலிருந்து கலைபேசியில் வந்தோம்னா நீங்க அதையும் மாத்திருவீங்க. அதான் வேற வழி இல்ல. நீங்க அவங்க பிடியில இருக்கீங்க. அண்ணன் சொல்றதுதான் காலச்சக்கரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆட்சி அமையாம போயிருமா? நடந்துட்டு இருக்க ஆட்சி கவிழாம போயிருமா? அந்த இருக்கை அண்ணன் உட்காராம போயிருவாரா? இந்த மாணவி தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு தமிழை உட்காராம போயிருவானா? அப்ப எவெல்லாம் பேசுனியோ இந்த குறிப்பா அந்த முக்தான்னு சொல்லக்கூடிய நாய் ரொம்ப வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கக்கூடிய இந்த நாய், ஏன்னா அவனோட மனநிலைமையை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாய் அவனோட பாருங்களேன், அதை போடும் பொழுது இங்கிட்ட வந்து ஏதோ ஒரு பெண்ணு இந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறது, அன்னைக்கு கயல்விலையும் அசிங்கப்படுத்துறது, அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்துறது. அப்போ மனநிலைமை என்ன இருக்கும்? ஒன்னும் பைத்தியமா இருக்கணும், இல்ல நீ வேணுக்குமே பண்ணணும். அதான உண்மை. அப்ப எவ்வளவு ஒரு கேடுகட்ட சூழல்ல இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கு. வலையொலியில பேசுற ஒவ்வொருவருமே நாகரிகமா அண்ணன் சீமான் எதிர்கொள்ள முடியுமா? எதிர்கொள்ள முடியாது. ஓ பேசிட்டாருன்னு பச்சை எழுத்துல தேன்னு சொல்லி எழுதி வச்ச நாய்ங்க அவர்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டீங்களா? ஒரு ஊடகம் கேட்டுச்சா இப்படி தனியா ஒரு வலைவலி வச்சு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டீங்களா? கேட்க கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு இங்க மட்டும் தான் வந்து சீமான் பேசினா மட்டும் தான் வலிக்கும், மத்த யார் பேசினாலும் வலிக்காது அப்படின்னா அப்படி மானம் கட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா? வாங்கி திட்டு தெரியுங்களா? அறிவாலயத்துல அந்த கேள்வி இருக்குல்ல. ஒரு அளவு தான் பொறுக்க முடியும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் பொறுக்க முடியும்.
உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டில போட்டு எதையோ எழுத வேண்டியது எதையோ பேச வேண்டியது அப்படின்னா அதன் போக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த திருட்டு திராவிட அரசுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தான். ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நேர்மையான முறையில உங்களால தேர்தல் நடத்த முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த ஈர வெங்காயம் வேலை? ஈர வெங்காயம் பெரியார் என்ற ஈவேரா என்ற நமுத்து போன வெடிய எத்தனை நாள் வெடிக்க பாக்குறீங்க? தமிழருக்கு துரோகம் செஞ்சாரு, ஆமா செஞ்சாரு, அவர் தான் பேசியிருக்காரு. தர்க்க ரீதியா எதிர்கொள்ள முடியல. சும்மா ஏதோ ஒண்ணு பேசி சீமான முடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் முடக்குவாதாக நினைக்கிறது ஒரு பெரும் நெருப்ப, அது அணையாது. அது தெரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சா சரியா இருக்கும். தொடர்ச்சியா இது போல கேவலமான வேலைகளை இந்த ஆளக்கூடிய அரசு சில பேரை வைத்து அதிகாரிகளை வச்சு நீங்க செய்றீங்க. அடக்குமுறை ஒடுக்குமுறை காட்டுறீங்க. ஏதோ நாங்கள் தமிழ் தேசம் பேசக்கூடிய பிள்ளைகள் அறநெறியில வளர்ந்திருக்கோம், சட்டத்திட்டத்தை மதிக்கிறோம் அப்படிங்கறனால தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. நாங்களும் இன்னொரு திமுகவா இருந்தா இந்நேரம் தமிழகம் அங்கங்க பொதுமக்களுக்கு பற்றி எறிஞ்சு தொந்தரவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படி வளர்க்கப்படவில்லை, நாங்கள் அப்படி செயல்படவில்லை. எங்கள் அண்ணன் எங்களை சரியா போகணும்னு சொல்லியிருக்காரு. தலைவர் சரியா வளரணும் நெறிப்படுத்தியிருக்காரு. கொள்கையும் கோட்பாடும் வகுத்து கொடுத்திருக்காங்க. எப்படி பொது வழியில நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. மீண்டும் மீண்டும் நீங்க இப்படி திணிச்சீங்க அப்படின்னா எப்படி அம்மையார் ஜெயலலிதாக்கு ஐயா கருணாநிதி சொன்னாரு, அவர் ஜெயலலிதாக்கு சொத்து குவிப்பு வழக்குதான் ஒரு கத்தியா தலைக்கு மேல கத்தியா அமையணும். அதே போல அண்ணன் சீமான் உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கத்தியா நின்றுட்டு இருக்காரு. அதை அறுத்து எடுக்கலாங்கிற பேர்ல மடத்தனமா அறுத்து மண்டல குத்து வாங்கி செத்து போயிடாதீங்க. அதனால இது போல கேவலமான வேலைகளை செய்யறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வ சிந்தனையா தமிழகத்தில் செய்ய முடியுமா நினைச்சு அதை செய்யுங்க. இல்லையா இன்னும் ஒரு 8 மாத காலம் நல்லபடியா இருந்து விட்டு இந்த இதுல இருந்து இறங்கிருங்க. சும்மா உட்கார்ந்து உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி இருக்கிறோன்னு புண்படுத்திக்கிட்டு தாங்களும் புண்படுத்திக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.